2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடனான கூட்டணி தொடரும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு அதன் பின்னர் அவர் தெரிவித்த கருத்துக்களை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் மக்களுக்கு எந்த விதமான தீமையான செயல்களை சொல்லி தரல. ஆனா இன்றைக்கு மாற்று கட்சியில் இருப்பவர்கள் வெறும் ரவுடிசத்தையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் ஏற்படுத்தி நாட்டுக்கே ஒரு தலைகுனிவாக ஒரு அடையாளமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகவும் தேமுதிகவும் மக்களுக்கு ஒரு சிறந்த அடையாளமான கட்சியாக, மக்களை நன்மதிப்புடைய நல் வழியில் நடத்தி செல்லும் தலைவர்களாக தான் நம் தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நான் ஒன்று நினைவு கூற விரும்புகிறேன். இந்த கூட்டம் 2021 அமைந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டியது சற்று காலதாமதமாக 2024 அமைந்திருக்கிறது. 21 அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரத்தை அதிமுக உருவாக்கி இருக்கும். பொதுவா நம்ம கிரிக்கெட்ல சொல்வோம் ஹேட்ரிக் வெற்றின்னு. அண்ணன் 2021 ஜெயிச்சிருந்தா அதிமுகவுக்கு ஒரு ஹேட்ரிக் விக்டரியாக இருந்திருக்கும். ஒன்னும் குறைச்சல் இல்ல. 2021 வர வேண்டிய வெற்றி தேமுதிக அண்ட் அதிமுக கூட்டணியில ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி அமைந்து மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் சொல்றேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ, ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்விக்குறிதான் இன்றைக்கு இருக்கிறது.